ஆங்கில மொழி ஏன் கற்றுக்கிறாங்க அப்படின்னா, ஆங்கில மொழிகிட்ட ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு குணம் இருக்கலாம். அடிமைப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கலாம். அன்பு செலுத்துவதற்கான வார்த்தைகள் குறைவா இருக்கலாம். ஏன்னா, ஒரு தொழில் மொழியா நம்ம அத பார்க்குறோம். ஏன்னா, ஆங்கில மொழி கத்துக்கிட்டாக்கா, ஒருத்தர் அன்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்ப தமிழ் மொழி பேசுறவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க, பணிவா இருப்பாங்க, பண்பா இருப்பாங்க. ஏன்னா, அந்த மொழியில அப்படி வார்த்தைகள் இருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தைகளோட நீ மத்தவங்கள வேலை வாங்குறது, இப்போ தொழில்னு வரும்போது அவங்க முகதாட்சியம்லாம் பார்க்கக்கூடாது. நல்ல நல்ல வேலை வாங்கணும். பரிதாபமே பார்க்கக்கூடாது. அப்பதான் இந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடாது. ஒரு முகத்த பார்த்துலாம் நீங்க வேலை வாங்கக்கூடாது. முகத்த பார்க்காம அவங்க பதவிய பார்த்து வேலை வாங்கணும். அப்ப அதற்கு இந்த தமிழ் மொழியில இடம் இல்ல அப்படின்னு நாம நெனைக்கிறோம். ஆங்கில மொழியில தான் அதுக்கு இடம் இருக்கு. ஆங்கில மொழி ஒரு அடிமைகளை கையாளுகிற ஒரு மொழி. அ அடிமைத்தனத்திற்கு ஏற்ற ஒரு மொழி. அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு புரிதல் உள்ளுணர்வுல இருக்கு. ஆங்கிலம் கத்துக்கிட்டா தான் வேலை வாங்க முடியும். ஆங்கிலம் படிச்சுட்டாக்கா, அவனுக்கு இந்த மாரி பிறரை அடிமைப்படுத்துவது அந்த குணம் தானா வந்துரும். அப்படிங்கிற ஒரு நெனப்பு தான் ஆங்கிலத்தின் மீது நமக்கு இருக்கிற ஒரு ஆர்வத்துக்கு காரணம். நம்ம தாய்மொழிய நம்ம தாழ்வா நெனைக்கல, உயர்வா தான் நெனைக்கிறோம். எப்படின்னா, அது ஒரு உறவுகளுக்கான மொழி, பண்புக்கான மொழி, அன்புக்கான மொழி, பாசத்துக்கான மொழி. அந்த தமிழ் மொழிய கத்துக்கிட்டாக்கா, அத வச்சு நம்ம ஒருத்தர வேலை வாங்க முடியாது. மத்தவங்க முகம் கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியாது. அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்ககிட்டேருந்து வேலை வாங்கணும். மிரட்டணும், உருட்டணும். அப்பதான் வேலை நடக்கும். அப்ப தமிழ் மொழியில அந்த மாரி வாய்ப்பு கிடையாது. தமிழ் கற்றவர்களுக்கு, தமிழை நேசிப்பவர்களுக்கு பண்பு அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். அ உண்மை, அன்பு இதெல்லாம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களால இந்த மாரி வேலை வாங்க முடியாது. அடிமைகளை வேலை வாங்குவது போல வேலை வாங்க முடியாது. வேலைக்கு முக்கியத்துவம் குடுக்க முடியாது. தமிழ் படித்தவர்களுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. அவங்க மனுஷங்களுக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. முகத்த பார்ப்பாங்க. முகமறிந்து தான் வேலை வாங்குவார்கள். ஒருத்தர வன்மையா கையாள்ற பழக்கம் அந்த தமிழர்களுக்கு, தமிழ் பேசுகிறவர்களுக்கு வராது. அதனால தான் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் பிறரை அடிமைப்படுத்தி தொழிலுக்கு முக்கியத்துவம் குடுக்குற ஒரு பண்பு இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த உலகத்தில சாதிக்க முடியும். அதனால தான் என்ன பண்றாங்க, தமிழ தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு ஆங்கிலத்த பிடிக்கிறாங்க. ஏன்னா, ஆங்கிலம் எப்படிப்பட்ட மொழின்னா, அந்த ஆங்கிலேயர்கள் தான் அதற்கு சாட்சியாக இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் அவர்கள் பேசுகிற மொழி. அவர்களைப் போல தானே இருக்கும். ஆ அவங்க அந்த பண்பு தானே அந்த மொழியிலயும் இருக்கும். அவங்க உறவுகள்லலாம் பெருசா வேறுபாடு கிடையாது. சிஸ்டர், பிரதர், அப்புறம் கசின் பிரதர் இப்படி 1, 2 உறவு தான். நம்மகிட்ட ஏகப்பட்ட உறவுகள் இருக்கு. அப்பத்தா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, சித்தி, சித்தம்மா, அண்ணி, மதினி, கொழுந்தன் அப்படின்னு ஏகப்பட்ட உறவுகள், வேறுபாடுகள்லாம் இருக்கு. உறவுகள்ல அவ்வளோ வேறுபாடுகள் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு உறவுகளில் ஆராய்ச்சி செய்தவர்கள் தமிழர்கள். மனிதர்களின் உறவுகளில், அன்புகளில், பாசத்தில் அன்புல வேறுபாடு இருக்கு. ஒரு சித்தப்பாவோட அன்பும், அப்பாவோட அன்பும், தாத்தாவோட அன்பும், பெரியப்பாவோட அன்பும், மாமாவோட அன்பு எல்லாத்துலயும் வேறுபாடு இருக்கு. கொழுந்தன்னா இப்படி தான் பேசணும், மதினிகிட்ட இப்படி தான் பேசணும், அக்காகிட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு வேறுபாடுகளை கற்று வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் ஊறிப்போன இந்த தமிழர்களால் எப்படி பிறருடைய மனம் புண்படுமாறு, பிறருடைய உணர்வுகளை புறக்கணித்துவிட்டு அவர்களை எப்படி வேலை வாங்க முடியும்? அதனால தான் இந்த தமிழ் என்பது இந்த தொழிலுக்கு ஏற்ற மொழி கிடையாது. அது உறவுகளுக்கான மொழி. அப்போ ஆனா அந்த தொழில்ல நம்ம ஜெயிக்கணும், பணத்த நெறைய சம்பாதிக்கணும்னா, அப்போ ஆங்கிலத்த கத்துக்கோ. ஆங்கிலம் கத்துக்கிட்டா அதில உள்ள வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காது. ஒரு அடிமைகளை கையாளுவதற்கு ஏற்ற ஒரு மொழி. அப்படின்னு ஆங்கிலத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு அது ஒரு காரணமா இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. தமிழ் எப்படி பிறரை வேலை வாங்க வேண்டும், தமிழ் கற்றுக்கொண்டவர்கள் எப்படி பிறரை வேலை வாங்குவார்கள் என்பதற்கு நாம் இந்த உலகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்க வேண்டும். பண்போட அவங்கவங்க வேலைய உன் வேலைய நீ செய்ப்பா. நேர்மையா இருந்துட்டா போதும். நீங்க இன்னொருத்தருக்கு பயந்து வேலையே செய்ய தேவையில்ல. நேர்மையா இருக்கணும். அப்புறம் வேலை செய்ற இடத்துல வாங்க, போங்கன்னு கூப்பிடணும். வாடா, போடான்னுலாம் கூப்பிடவே கூடாது. வா, போன்னு கூப்பிடவே கூடாது. ஆண்கள் தனியா வேலை பார்க்கணும். பெண்கள் தனியா வேலை பார்க்கணும். பெண்கள் பெண்களுக்குள்ள வேலை பார்க்கணும். ஆண்கள் ஆண்களுக்குள்ள வேலை பார்க்கணும். வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் தொடக்கூடாது. வாங்க, போங்கன்னு கூப்பிடணும். பகிர்ந்து உண்ணக்கூடாது. அப்ப இந்த உண்மையெல்லாம் யார் சொல்றா? ஒரு வேலை பார்ப்பதற்கான விதிமுறையை யார் சொல்றா? ஒரு தமிழராகிய நான் தான் சொல்றேன். ஒரு தமிழனுக்கு இப்படியெல்லாம் யோசனை வருது. ஒரு வேலையை எப்படி செய்யணுங்கிற அந்த விதிமுறையவே இந்த உலகத்துக்கு கொடுக்குற ஒருவனாக இருக்கிறான். கொடுக்குற ஒருவனாக நான் இருக்கிறேன். நான் யார்? தமிழன். தமிழனுக்கு பாருங்க. அப்போ தமிழனுக்கு இந்த தமிழ் மொழிக்கு வேலை வாங்க தெரியாது அப்படின்னு சொன்னால், ஒரு வேலையை எப்படி செய்யணும், பிறருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து பிறரை அவமானப்படுத்தாமல் எப்படி வேலை வாங்க வேண்டும், எப்படி அப்போ ஒரு அமைதியாக அவரவர் கடமை உணர்ந்து நேர்மையாக செய்ய போகிறாங்க. வாங்க, போங்கன்னு கூப்பிடணும். ஒருத்தர் தொடக்கூடாது. அந்த மாதிரி பகிர்ந்து உண்ணக்கூடாது. பகிர்ந்து உண்டால் விசுவாசம் ஏற்படும். தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. உறவுமுறைக்கு இடம் கிடையாது. அதனால ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும். இந்த மாதிரி அங்கே காதல் இல்லைன்னா சேர்ந்து வேலை பார்த்தா காதலுக்கு இடம் வரும். அப்புறம் பெண்கள் வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல வந்து உறவுகள் ஏற்பட்டு விடும்னு கணவன் வேலைக்கு அனுப்ப மாட்டான். அதனால் பெண்கள் வந்து வெளியில் வர முடியாமல் வீட்டிலே இருப்பாங்க. அதனால் அவங்க அடிமைப்படுத்தப்படுவார்கள். அவங்க மரியாதை இழந்து அதனால் தனித்தனியாக வேலை பார்க்கணும். இப்படி வேலை செய்வதற்கான விதிமுறைகளை வகுத்து கொடுக்குறவனாக யார் இருக்கேன்? தமிழனாகி நான் இருக்கிறேன். அப்போ இதுலேருந்தே தெரியலையா? அப்போ வந்து தமிழர்கள் வந்து தமிழ் மொழி என்பது தொழில் செய்வதற்கு ஏற்ற மொழி அல்ல என்கிற கருத்து தவறானது. இந்த உலகத்திற்கு எப்படி வேலை வாங்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் வேலை வாங்க வேண்டும், பிறரை வேலை வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விதிமுறையை கூட இந்த உலகத்துக்கு முன்னுதாரணமாக கூட தமிழர்கள் இருந்திருப்பார்கள். அந்த ஒரு அற்புதமான முன்னுதாரண அனுபவத்தை தமிழர்கள் இழந்து விட்டார்கள்.